ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டால்டன் அட்டாமிக் தியரி அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில தான் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த 5 லாஸ் பார்த்தோம் இல்லையா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா வந்து ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட் சைட்லயும் மாஸ் சேமா இருக்கும். ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐ செட் மாஸ் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். neither created nor destroyed. அதே போல வந்து பாத்தீங்கன்னா law of definite proportionsல என்ன சொன்னா அப்படின்னா சோ நீ irrespective of any source எங்க இருந்து நீ அந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் அது எப்பவுமே வந்து சிம்பிள் ரேஷியோ பை மாஸ் இருக்கும். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ்ல என்ன சொன்னோம்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம், மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கம் ஆன், யார் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ்? கிருத்தன்யா வேண்டாம், நோ. அனன்யா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க law of multiple proportions. What is law of multiple proportions? சொல்லுங்க அனன்யா. என் வாய்ஸ் கேக்குதா அனன்யாக்கு? Ma'am, yes ma'am. Ma'am, for example, if we have H2O, H2 has 2 grams of mass, ma'am. Then oxygen has 16, ma'am. Then if we combine that in water, we will get it as 18 gram. That Okay. means if the two elements can combine to form that one compound, no ma'am, that if that first two elements combining having that mass, no ma'am, that is equal to the mass of that product compound, ma'am. Okay, I think நீங்க நான் வந்து பட் டு தி பாயிண்ட் சொல்லணும்னா ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேர்ந்து மல்டிபிள் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? So two elements will produce multiple compounds. அந்த மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சிம்பிள் ரேஷியோல தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. இப்ப H2O-லயும் ஆக்சிஜன் இருக்கு, H2O2-லயும் ஆக்சிஜன் இருக்கா, ரெண்டு ஆக்சிஜனையும் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆக்சிஜனும் பை மாஸ் எப்படி இருக்கு? 16:32, that is 1:2ங்கிற ரேஷியோ இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? திஸ் இஸ் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுல பார்த்தோம்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஆனா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியால ஒரு சில பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு சில லாஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கே-லூசேக் லா பார்த்தோம். கே-லூசேக் லாவும் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேவா? சோ அது அவகேட்ரோ லா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டால்டன்ஸ் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆச்சு. சோ அதனால வந்து சில பாயிண்ட்ஸ், சில லிமிடேஷன்ஸ் இன் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி வந்துட்டு இருந்தது. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் என்ன, ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னா அப்ப அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்னா ஆட்டம் உன்னால பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுல எப்படி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. சோ அப்பதான் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் வந்தாரு, ஜே தாம்சன். சோ இந்த ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் தான் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ண ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட். ஓகேவா? சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி எலக்ட்ரான்ஸா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அடுத்து செகண்ட் பேஜ்ல டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதுல வந்து டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட டிஸ்கவரி. ஓகேவா? ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாரு, லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அது உனக்கே தெரியும், பாசிட்டிவும் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் ரிப்பல். அதுவே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து பேஸ். ஏன் இந்த கான்செப்ட் சொல்றேன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரான்ஸா இருக்கட்டும், புரோட்டான்ஸா இருக்கட்டும், அந்த டிஸ்கவரியில வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லி சார்ஜ் பிளேட்ஸ் எல்லாம் வைப்போம். சரியா? சோ அதனாலதான் இந்த பாயிண்ட் இங்கே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க. சரி, இப்ப இந்த எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இது என்ன ஸ்டோரி அப்படின்னா ஜே தாம்சன் அண்ட் பெஞ்சமின் பிராங்க்லின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ பெஞ்சமின் பிராங்க்லின் கைட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு இருக்கும், தெரியுமா? யாருக்காவது ஐடியா இருக்கா பெஞ்சமின் பிராங்க்லினோட கைட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு? பெஞ்சமின் பிராங்க்லினோட கைட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுமா?
பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் தெரியுமா? லைட்னிங் கைட் எக்ஸ்பெரிமெண்ட், கைட் லைட்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? Yes, ma'am. Electrons are transferred. எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட். எப்படி சொல்லுங்க? Because it gets charged. சார்ஜ்ட். ஆக்சுவலா இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கைட் இருக்கு இல்லையா, அந்த கைட்ல வந்து நடுவுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஸ்டிக்கோ அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா அவருக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு மெட்டல் வயரை வந்துட்டு போட்டுக்கிட்டு மெட்டல் வயரை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, அதுவும் ஒரு வயர் மாதிரி வச்சு கீழே வந்து ஒரு பெல் மாதிரி வச்சுட்டாரு. ஒன்ஸ் அந்த லைட்னிங் வரும்போது என்னாச்சுன்னா, அந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகி சவுண்ட் வந்தது. சோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ சொன்னவனே நிறைய பேருக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த அந்த தியரி வந்து பெருசா வந்து அவர் சொன்னாரு. பட் அந்த தியரி இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு தான் ஜே தாம்சன் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. சோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் 3 கண்டிஷன்ஸை வந்துட்டு நோட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் கைட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கைட் இருக்கு தெரியுமா, இட் வில் பி கெட்டிங் ஃபிளைங் ஹையர். சோ அப்ப அந்த மேல பறக்கும் போது பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அப்போ அந்த கரண்ட்டை பத்தி நீ படிக்கும் போது, அந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி படிக்கும் போது, நம்ம இங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரஷர் வந்து கம்மியா வச்சுக்கணும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல லைட்னிங் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வோல்ட்ஸ். சோ அப்ப அந்த வோல்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வோல்டேஜ் நம்மளால இங்க கொண்டு வர முடியாது. சோ அப்போ ஒரு மாடரேட் வோல்டேஜ் வந்து இங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. சோ இது செகண்ட் ஒன். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த கேத்தோட் ரே டியூப் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. ஹூஸ் மைக்கேல் ஃபாரடே? என்ன ஹிஸ்டரியில எல்லாம் பயங்கர வீக்கா? யாரு டெலிவிஷன் டிஸ்கவர் பண்ணா, யாரு போன் டிஸ்கவர் பண்ணா, இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல நீங்க. ஜிகே அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி கரண்ட் யாரு டிஸ்கவர் பண்ணானா மைக்கேல் ஃபாரடே. அவர் தான் கண்டுபிடிச்சாரு. சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாருன்னா கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு ஒண்ணு வச்சாரு. ஓகேவா? சோ இப்ப அதுல இருந்துதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப். சோ இந்த டியூப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த மைக்கேல் ஃபாரடேவோட எலக்ட்ரிசிட்டியில என்ன இருந்துச்சுன்னா, இந்த கேத்தோட் ரே டியூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டியூப்ல இந்த இடத்துல வந்து ஒரு வேக்கம் பம்ப் இருக்கும். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் பம்ப். ஏன் அப்படின்னா மேல வந்து லோ பிரஷர்னா லெஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் வில் பி தேர். சரியா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேக்கம் பம்ப் வச்சு எல்லா கேசஸையும் வெளியே எடுத்துருவாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேத்தோட், இந்த இடத்துல ஆனோட் அப்படின்னு 2 சார்ஜ் வைத்தாங்க. கேத்தோட் எப்பவுமே நெகட்டிவ்லி சார்ஜ், ஆனோட் எப்பவுமே பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கும். சோ இதை கொண்டு வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டெர்மினல்ஸ்ல இந்த குட்டி கோடு போடுறாங்களே, திஸ் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவா நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணுவாங்க. பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல்ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இந்த பாசிட்டிவ் டெர்ம்ல ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஆக்சுவலா வந்து லைட்டிங் வர வோல்டேஜ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் ஒரு நார்மலான ஒரு வோல்டேஜ்ல வந்து இதை வச்சுக்கிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேத்தோட் ரேவை ஃபுல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த என்டையர் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜிங்க் சல்பைடை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் பண்ணிட்டாங்க. ஏன் ஜிங்க் சல்பைடு வச்சு கோட்டிங் பண்ணாங்க அப்படிங்கறத வந்துட்டு நாம பார்க்க போறோம். சரியா? சரி. சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டாங்க. இந்த கேத்தோட் ஆனோட் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேத்தோட் நெகட்டிவ் சார்ஜ், ஆனோட் பாசிட்டிவ் சார்ஜ், இதெல்லாம் வச்சுட்டு இந்த கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப்ல வந்து சீல் பண்ணிட்டாங்க. சோ ஒன்ஸ் சீல் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா உள்ள வந்து கேசஸ் பெருசா இல்ல, ஆனா இன்னர்ட் கேசஸ் எல்லாம் இருக்கும். இப்ப இன்னர்ட் கேஸ்னா ஹீலியம், நியான், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பெருசா வந்து உள்ள ரியாக்ட் ஆகாது. சோ இன்னர்ட் கேசஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க. அதே போல வந்து இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து நம்ம கமர்ஷியலா இப்ப நம்ம வந்து வீட்டுக்குலாம் ஒரு 230 வோல்ட்ஸ் அதை விடவே வந்து பாத்தீங்கன்னா அதை விடவே கொஞ்சம் ஹை வோல்டேஜ வந்து வச்சுக்கிட்டாங்க. சோ வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேத்தோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபோரேஷன்ஸ் மாதிரி இருந்தது. அதே போல ஆனோட்லயும் பெர்ஃபோரேஷன்ஸ் அப்படின்னா இந்த ஓட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பெனிட்ரேட் ஆகி வந்துட்டு போய் இந்த இடம்லாம் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சவுண்ட் கேட்டுச்சு, பட் பட் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சோ அப்ப சவுண்ட் கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜே தாம்சன் வந்து அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு.
சோ என்ன அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த கேத்தோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து டிராவல் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனோடோட பெர்பரேஷன்ஸ் வழியா போய் இந்த ஜிங்க் சல்பைட் ஸ்கிரீனை ஹிட் பண்ணிருக்கு. ஒன்ஸ் இந்த ஜிங்க் சல்பைட் ஸ்கிரீனை ஹிட் பண்ண உடனே இங்க பாரு, இந்த கேத்தோட்ல இருந்து வரது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜா, இது போய் ஹிட் பண்ற இடம் வந்து பாசிட்டிவ் சார்ஜா. சோ அப்ப அதனால என்ன ஆச்சுன்னா ஆப்போசிட் போல்ஸ் அப்படிங்கறதுனால உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்பரேஷன்ஸ்ல இந்த ஓட்ட மாதிரி இருக்கும், அது வழியா வந்து நுழைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டு வாட் ஹேப்பன்னா ஒரு க்ளோ தெரிஞ்சது. சோ அதான் கொடுத்திருப்பாங்க அங்க பாரு உங்க புக்ல, when sufficiently high voltage நாம அப்ளை பண்ண உடனே current starts flowing through a stream of particle, negative electrode to positive electrode, negative electrode ல இருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபர்தரா நம்ம பார்க்கும்போது இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வழியா போய் ஒரு பாஸ்போரசன்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் இங்க மூவ் ஆயிருக்கு, ஆனா அது என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியல. சோ டீப்பா படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த கேத்தோட்ல இருந்து வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிற ரேஸ்க்கு பேரு கேத்தோட் ரேஸ். ஓகேவா? சோ இந்த கேத்தோட் ரேஸ் தான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் உன்னால வந்து இந்த ரேஸோ இந்த பார்ட்டிகல்ஸோ டிராவல் ஆகுறது உன் கண்ணுக்கு தெரியாது, விச் இஸ் நாட் விசிபிள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூரசன்ட் இருக்கு, இந்த ஃப்ளூரசன்ட் நீ போட்டிருக்கல, அங்க போய் பட்டு க்ளோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல ஏதோ நடந்திருக்கா அப்படின்னு தெரியும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெலிவிஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேத்தோட் ரே டியூப்ஸ் எல்லாம் இருக்கும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுக்கறது. சோ அதே போல இந்த இடத்துல நீ ஜிங்க் சல்பைட் கோட்டிங் பண்ணதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆயிருக்காங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன்ஸோ டீவியேஷன்ஸோ எதுவும் இல்ல, ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், கேத்தோடு ஆனோடு அதை கொண்டு வந்து கரண்ட்ல வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணிருக்குமே தவிர வேற எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இதுலயே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட வைக்கிறோம். சோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே செட்டப்ல நான் வந்து 2 மெட்டல் பிளேட்ஸ் வைக்கிறேன். ஓகே, இங்க செட்டப் இருக்கு, பட் உனக்கு புரியறதுக்காக வந்துட்டு நான் இங்க போடுறேன். இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மெட்டல் பிளேட், இங்க வந்து ஒரு நெகட்டிவ் மெட்டல் பிளேட். ஓகே, சோ இந்த மாதிரி வைக்கும் போது என்னாச்சுன்னா இந்த கேத்தோட் ரேஸ் எல்லாம் இங்க போய் இட் வில் கோ அண்ட் ரிப்பல் பண்ணி இந்த இடத்துல வந்து அயனைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பாசிட்டிவா நெகட்டிவ் சார்ஜ்லாம் இந்த இடத்துல வந்து அயனைஸ் ஆகி இந்த அயனைசேஷன் சேம்பர்லாம் அயான்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆச்சு. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா டெஃபினட்டா இது பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, இது நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா வந்து நெகட்டிவ் வந்து ரிப்பல் ஆகுதுன்னா ஆப்போசிட் சார்ஜஸ்ல வந்து கலெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். சோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த 4th பாயிண்ட். புரியுதா? ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது எப்படி பிஹேவ் பண்ணா டிஃப்ளெக்ட் ஆகும் அது நான் பின்னாடி சொல்றேன் அடுத்து. பட் இந்த மாதிரி 2 மெட்டல் பிளேட் வைக்கும் போது நெகட்டிவோட அதுக்கு ரிப்பல்ஷன் வந்துச்சு, பாசிட்டிவ்ல அந்த அயான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் சொன்னாங்க இது எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், இதுக்கு பேரு எலக்ட்ரான்ஸ். அதே போல இந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ நான் எலக்ட்ரோட்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேத்தோடு ஆனோட்லாம் இருக்கு இல்லையா, அப்ப வந்து இந்த அலுமினியம் வைப்பாங்க, லித்தியம் வைப்பாங்க. எந்த மெட்டீரியல் அப்படிங்கறத வந்து டிபெண்ட் பண்ணிருக்காது, ஆனா உள்ள என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா பிரஷர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், பிகாஸ் டு மெயின்டைன் த லோ பிரஷர் இஸ் த மெயின் கண்டிஷன். புரிஞ்சுதா இதுவரையும்? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜே தாம்சன் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணாங்க. காட் திஸ் பாயிண்ட்? யாருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Ma'am, I have சொல்லுமா. noble inert gases like krypton and radon are radioactive. I mean, sorry, reactive, right? Krypton and radon. See, even xenon will also be getting reacted. ஓகேவா? So ஆனா அவங்க ரியாக்ட் ஆகிறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா there are certain conditions where it should be having an high or elevated temperature. So அந்த மாதிரி டெம்பரேச்சர் தான் அவங்க ரியாக்ட் ஆவாங்களே தவிர எல்லா கண்டிஷன்ஸ்லயும் அவங்க ரியாக்ட் பண்ண முடியாது. கிளியரா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாமே
நீ ஒரு எலக்ட்ரான்ஸோ இல்ல புரோட்டான்ஸோ இருந்துச்சுன்னா பெருசா ரியாக்ட் ஆக மாட்டாங்க until unless ஒரு சஃபிஷியன்டான டெம்பரேச்சர், ஒரு கேட்டலிஸ்ட் இதெல்லாம் இருந்தாதான் இவங்க ரியாக்ட் ஆவாங்க. புரியுதா? Okay, ma'am. Ma'am, but also here, since current is passing through, won't a little bit of heat be generated? Yeah, of course heat will be getting generated, but நம்ம வந்து when we are working with a noble gas, the temperature will be like more than 200 Kelvin. Can you get my point? Yes, So ma'am. you will be studying about the inert gases, I mean like noble gases in your p block elements. So p block elements la you'll be studying certain compounds, xenon related compounds and krypton related compounds. Helium or neon padikka maata. Adaleyum there are conditions like temperature will be like 1270 Kelvin na minimum. We can't generate here. Okay, and with a suitable amount of catalyst is also there necessary. Clear? Yes, ma'am. Thank you. Anyone is having any doubt in this concept? Next concept polama. And yes, Vijayadharan, உங்களுக்கு புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு? ஓரளவுக்கு புரிஞ்சதுமா. எலக்ட்ரான்ஸ் ஜே தாம்சன் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? கேத்தோட் ரே செட்டப்ல கேத்தோடு ஆனோட்னு வச்சாங்க. கேத்தோட் நெகட்டிவ்லி சார்ஜ், ஆனோட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். சோ அப்ப அது ரெண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி உள்ள கண்டிஷன் என்னன்னா ஹை பிரஷர், லோ பிரஷர் அண்ட் ஹை வோல்டேஜ் இருக்கணும். சோ அது மூலமா என்னாச்சுன்னா திடீர்னு ஆனோட் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பெனிட்ரேட் ஆகி அந்த இடத்துல ஒரு க்ளோ தெரிஞ்சது. அப்ப அதை ஸ்டடி பண்ணும்போது அதுக்கு பேரு கேத்தோட் ரே. அந்த கேத்தோட் ரே எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜா இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஓகே, சோ இதோட வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டமோட ஒரு பேசிக் கான்ஸ்டிட்யூவன்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. கிளியர்? சோ தட் இஸ் த லைன் தே ஹவ் மென்ஷன்ட் இன் தி நெக்ஸ்ட் பேஜ். கீழே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இட்டாலிக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னா சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? சோ அது பார்க்கலாமா? சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இது கேத்தோட் ரே டியூப் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அதே போல கேத்தோடு ஆனோட் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க கேத்தோட் இருக்கு, இங்க ஆனோட் இருக்கு, வெளியே அந்த டியூப்லாம் இருக்கு. இப்போ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரேஸ் வந்து டிராவல் ஆகுது. சோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹார்ஸ் ஷூ மேக்னெட்டை பிளேஸ் பண்றாங்க. நீ இப்படி வச்சுக்கலாம், இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் ஷூ மேக்னெட். ஓகேவா? மேக்னெட் இருக்கு. இதுக்கு பர்பெண்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா உன்னோட எலக்ட்ரிக் பிளேட்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி வைக்கிறாங்க. உன்னோட டயக்ராம் பார்த்தா இன்னும் உனக்கு கிளியரா போட்டிருப்பாங்க. ஓகே, wait, I'll put the diagram as such in your book or else you will be getting confused. So இது கேத்தோட், இது ஆனோட். அதே போல இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே ரெண்டு பிளேட்ஸ் மாதிரி இருக்கா? சோ இப்ப இந்த கேத்தோட்ல இருந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆனோட் வழியா பெனிட்ரேட் ஆகி இங்க பாரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க பாரு இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா when it is perpendicular to the magnetic field இது ரெண்டுமே நல்லிஃபை ஆயிரும். இதுதானே perpendicular. perpendicularனா இப்படி இருக்குன்னு அர்த்தமா? your electric field is perpendicular to the magnetic field வச்சிருக்காங்க. சோ வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்ப பாக்குறாங்க. என்னன்னா இப்ப இந்த இடத்துல ஏ பி சி அப்படின்னு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஏ பி சின்னு உன் புக்ல கொடுத்திருக்காங்களா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட மாத்திரம் நான் அப்ளை பண்றேன். சோ ஒன்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மாத்திரம் அப்ளை பண்ணும்போது இங்க பாரு நான் என்ன பண்றேன்னா இந்த கேத்தோட் ரேஸ் இருக்கு இல்லையா, என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது டுவர்ட்ஸ் ஏ. டிஃப்ளெக்ட் ஆகி இங்க வந்து ஒரு பாயிண்ட் வருது. சோ இது வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே போல நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் கீழே டிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இப்படி ரியாக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. நான் எதுவுமே பண்ணல. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையுமே நான் எடுத்துட்டேன். அப்படிலாம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி பர்பெண்டிகுலரா அப்ளை ஆகும்போது நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகுது. ஓகேவா? சோ இப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கவனி. சி, ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது நீ எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ கொடுக்கலைன்னா அதோட நேச்சர்ல அது ஸ்ட்ரெயிட்டா போகுதா? அதுதான் பி. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் எஸ் மேம்.
அதுவே நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்தா அது டிஃப்ளெக்ஷன் ஆகுதா, இப்படி நேரா வர இப்படி கட் ஆகுறானா டிஃப்ளெக்ஷன் ஆர் டீவியேஷனா சைடா போறது ஆகுறானா. அதே போல நீ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுத்தா மறுபடியும் இப்படி டீவியேட் ஆகுறானா. சோ அப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதையோ அந்த அளவுக்கு டீவியேஷன்ஸ் நடக்குது. இப்ப பாரு அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, the magnitude of the negative charge. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்குறியோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல் என்ஹான்ஸ் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து டீவியேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? எஸ் எஸ் மேம். சோ இந்த பாயிண்ட் நீ நோட் பண்ணிக்கோ. உன் புக்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு கெமிஸ்ட்ரி புரிஞ்சவங்க தான் அதை படிக்க முடியும். ஆனா உனக்கு சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பாரு, கிரேட்டர் த ஃபோர்ஸ், அதாவது நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மோர் த பார்ட்டிகல்ஸ் வில் பி ஓகே. பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கவர் ஆகும். மோர் த பார்ட்டிகல்ஸ் வில் பெண்ட்னா டிஃப்ளெக்ட் ஆகும். சோ எந்த அளவுக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அது பெண்ட் ஆகும், டீவியேட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாரு, எந்த அளவுக்கு பார்ட்டிகல் வந்து லைட்டரா இருக்கோ, அதோட மாஸ் எந்த அளவுக்கு லைட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அதோட பார்ட்டிகளோட மாஸ் கம்மியா இருக்கும் போது அது ஈஸியா டிராவல் ஆகும். புரியுதா? சோ அப்ப டிஃப்ளெக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் மூணாவது பாயிண்ட் பாரு, நீ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறல்ல, சோ அது கொடுக்கும் போது இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குற எந்த அளவுக்கு அதோட வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கோ எகெயின் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் ஆல்சோ வில் பி கெட்டிங் இன்க்ரீஸ். சோ இதுதான் 3 பாயிண்ட். புரிஞ்சுதா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இந்த 3 பாயிண்ட் இன்னொரு தடவை நான் சொல்லட்டுமா? ஓகே, இன்னொரு பாயிண்ட் இன்னொரு தடவை 3 தடவை சாரி 3 பாயிண்ட்டையும் ஒரு தடவை எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், கிரேட்டர் த ஃபோர்ஸ், எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கோ மோர் த பார்ட்டிகல்ஸ் ஓகே வில் கர்வ், வளையும் எல்லாம் பெண்ட் ஆகும். அதே போல எந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டரா இருக்கோ, அதாவது அதோட மாஸ் பார்ட்டிகளோட மாஸ் எந்த அளவுக்கு லைட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும், இன்க்ரீஸ். மூணாவது என்ன, அதோட ஸ்ட்ரென்த். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ். ஓகேவா? சோ வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். சோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தட் இஸ் E/me. ஓகே, இதுதான் சார்ஜ், இதுதான் மாஸ். சோ இதை போடும்போது 1.758820 into 10 to the power 11 கூலும் பர் கிலோகிராம் அப்படின்னு தாம்சன் கண்டுபிடிச்சாரு. புரியுதா? இது ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், அது பண்ண அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கிளியர்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். வெரி குட். இப்பதான் எல்லாரும் எஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு போல இல்லையா? சோ அதனால இன்னொரு தடவை சொல்றேன். 3 பாயிண்ட்னா அசர்ஷன் ரீசனிங் JEE மெயின்ஸ்ல ஏப்ரல் இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியல. பட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. சக்தி கனெக்ட் பண்ண போன் பண்ணிடணும். ரைட். சோ அசர்ஷன் ரீசனிங்ல வந்து என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க, இதுல இருந்தா ஃப்ரேம் பண்ணிருந்தாங்க சென்டென்ஸ. சோ உனக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சதுன்னா எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணாலும் நீ வந்து ஈஸியா அதை நோட் பண்ணிடலாம். சோ அடுத்தது வந்து இந்த E/me சார்ஜ் பை மாஸ் ரேஷியோட வேல்யூ என்ன அப்படின்னா இப்ப நான் கொடுத்தல 1.7588 கூலும் பர் கிலோகிராம். இந்த பிக்சட் வேல்யூஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா உனக்கு ஒரு வேல்யூ இருக்கும் தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் லைட்னா T/3 into 10 to the power meter per second மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்டான வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்னு தெரியும், பட் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? சோ அது என்ன, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முல்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாங்க. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் அதை பார்க்க போறோம். இப்ப நடத்தின வரை ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா? அடுத்து போலாமா? எஸ் மேம். எஸ் மேம். So now moving to the next part and next concept க்கு போலாம். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், அதோட வேல்யூ.
சோ இப்ப இந்த முல்லிக்கன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது மூலமா தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்ப நம்ம ஜென்ரலாவே எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா -1.6 into 10 to the power -19 கூலும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது படிச்ச ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு. ஐ திங்க் யூ வில் பி ஸ்டடிங் இன் யுவர் லோவர் கிளாஸஸ். இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். சோ இது எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அநேகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எதுலயோ சொல்லியிருப்பாங்க, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. 9th-லயோ 10th-லயோ முல்லிக்கன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்றேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னா, பின்னாடி பேஜ் திருப்பிங்கன்னா அந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த சார்ஜ் பிளேட் மேல கீழன்னு வச்சிருவாங்க. இங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இங்க ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து எக்ஸ்ரே சோர்ஸ் ஜெனரேட்ஸ் த ரேடியேஷன் ஹியர். இங்கெல்லாம் வந்து ஆயில் டிராப்லெட்ஸை விடுவாங்க. இதெல்லாம் ஏன்னு சொல்றேன். ஆயில் டிராப்லெட்ஸ், அதுக்கப்புறம் இங்க ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து ஆட்டோமைசர், அதாவது என்னோட ஆயில் டிராப்ஸ் வந்து இது வழியா தான் ஸ்ப்ரே பண்ணுவோம். இது அந்த பம்பனி வந்து பிரஸ் பண்ணனா ஆயில் உள்ள ஸ்ப்ரே ஆகும். டெலஸ்கோப் வழியா வந்து வியூ பண்றது, இதுதான் வந்து செட்டப். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆயில நீ ஸ்ப்ரே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஆயில ஒன்ஸ் இங்க உள்ள ஸ்ப்ரே பண்ண உடனே இந்த ஆயில் எல்லாமே இந்த ஹோல் வழியா பெனிட்ரேட் ஆகி, சில ஆயில் எல்லாமே பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி கீழே வந்து இறங்குமா, கிராவிடேஷனல் புல்னால. சரி, சோ அப்ப அந்த மாதிரி வந்துட்டு சம் டிராப்லெட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா கீழே வரும்போது இட் வில் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகேவா? அந்த எக்ஸ்ரே இங்க வந்துட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க மேல இருந்து எல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி கீழே விழுவும். அண்ட் அந்த டிராப்லெட்ஸ் எல்லாமே நம்ம உள்ள வந்துட்டு விடுறது எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் இன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ எக்ஸ்ரே சோர்ஸ் வழியா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கூட என்ன ஆகும்னா அப்படியே கீழே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிராப்ஸ் வந்து அப்படியே இந்த ஆயில் டிராப்ஸ் எல்லாம் கீழே வர்றதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆயில் எல்லாமே டியூ டு கிராவிட்டி வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும். எவ்வளவு ஃபாஸ்டா விழுகுது அப்படின்னு இந்த மைக்ரோஸ்கோப் வழியா பாத்துட்டு இருப்பாங்க. ஓகே, எந்த அளவுக்கு ஃபாஸ்டா விழுகுதுன்னு இந்த மைக்ரோஸ்கோப், அதாவது இந்த டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வழியா பார்ப்பாங்க. எக்ஸ்ரே சோர்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. இங்க பாரு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா. அடுத்து ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மில்லிகன் வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆயில் டிராப் எல்லாமே வந்து ஒரு சார்ஜை பொசஸ் பண்ணும். சோ அப்ப எல்லாமே மேல போக ட்ரை பண்ணும். இந்த கிராவிட்டி அப்போஸ் பண்ணி எல்லாம் மேல போக ட்ரை பண்ணும். ஓகேவா? ஒன்ஸ் நீ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கும் போது, ஏன்னா பிகாஸ் இது நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கு இல்லையா. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெகட்டிவ் ஃபீல்ட அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேலையும் போகாம கீழையும் விழுகாம என்ன பண்ணுனா, இட் வில் பி நாட் ரைசிங் ஆர் நாட் ஃபாலிங். ஒரு இடத்துல அப்ப ஸ்டேஷனரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராப்ஸ் வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கு அப்படின்னா உன்னோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில் பி ஈக்குவல் டு யுவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டுமே அந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் QE is equal to mg. This is not in your book, பட் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பிசிக்ஸ் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த கியூங்கிறது என்னன்னா, நம்ம என்ன எடுத்துப்போம்னா அந்த ஆயில் டிராப்ல இருக்கக்கூடிய சார்ஜ். ஈங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீ ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இது வந்து எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த டிராப், ஜிங்கிறது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மில்லிகன் வந்து அந்த ஒரு டிராப்போட மாஸ் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் அண்ட் டென்சிட்டியை பொறுத்து கால்குலேட் பண்ணாரு. சரியா? சோ அப்ப அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது Q is equal to mg divided by E எப்படின்னு சொன்னாரு. சோ மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணி நிறைய டிராப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா எல்லா சார்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இட் பி த மல்டிபிள் ஆஃப் ஸ்மால் வேல்யூஸ். மல்டிபிள் ஆஃப் ஸ்மால் வேல்யூஸ் தான் என்னன்னா, இங்க பாரு, Q is equal to இதுல இருந்து சார்ஜ் வந்து n into
1.602 into 10 to the power minus 19 கூலும் அப்படின்னு சொன்னாரு. சோ அப்படின்னா அந்த n அப்படிங்கறது அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து 1 2 3 4 என்ன வேணா வந்துட்டு போட்டுக்கலாம். அதுதான் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ திஸ் இஸ் அ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஒரு சார்ஜ் ஆஃப் சிங்கிள் டிராப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். என்னங்கிறது நீ எவ்வளவு போட்டுக்கிறியோ 1 2 3 4ன்னு அதுக்கேத்த மாதிரி மாறும். இதுதான் முல்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த முல்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல? நோ மேம். ஓகே, வேற யாருக்காவது இது புரியலையா சொல்லுங்க. புரியலன்னா இன்னொரு தடவை நடத்திடலாம். ஜஸ்ட் வந்து இந்த ஆயில் இருக்கு தெரியுமா, உள்ள நீ ஆட்டோமைசரை வச்சு நீ ஒன்ஸ் இதை ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா டைம் கீழே வருவான். ஓகேவா? ஸோ கீழே வந்தோடனே எக்ஸ்ரேல வந்து எப்படி இருக்கு ஃபிரிக்ஷன் பார்ப்பாங்க. அதே போல நெக்ஸ்ட் ஒன்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை நீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கீழே வரவெல்லாம் மேல போவோம். ஸோ மேல போகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டேஷன் நிக்க வைக்கும் போதுதான் அந்த சார்ஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முல்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அந்த n இன்டூ அந்த சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு ஆயில் டிராப்போட மாஸ் வந்து மாறும். ஸோ அப்போ வந்து ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கிளியரா? சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இத படிங்க. இந்த முல்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, இதை படிங்க. இங்க பாரு என்சிஆர்டில இந்த பாக்ஸ் எல்லாம் கேட்போம். பாக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. ஐ மீன் லைக் நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் தான், நீட் மாத்திரம் இல்ல. ஓகே, சோ இப்ப இதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மாஸ் கண்டுபிடிச்சாங்க. எப்படி மாஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஓகே, so mass of the electron is equal to charge of the electron by charge by mass ratio போட்டாங்க. charge of the electron என்ன கண்டுபிடிச்சோம்? 1.6021 into 10 to the power minus 90 coulombs divided by charge by mass ratio 1.758820 into 10 to the power 11 coulomb per kilogram. இது ரெண்டையும் போட்டா mass of an electron calculate பண்ணா 9.1 into 10 to the power minus 31 kilograms. That's it. This is another one more important value. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. ஓகே, சோ இது வந்து mass of an electron. இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரோட்டானை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புரோட்டான் நியூட்ரானும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன். சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன, டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான், இது ரெண்டையுமே பார்க்கலாம். சரியா? சோ டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ல இதே போல என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஜே தாம்சன் மாடல் செட்டப் தான் அதே போல வச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல கேத்தோடு ஆனோடு சோ அதே போல கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. வேக்கம் பம்ப் வந்துட்டு வச்சு எல்லா கேஸஸையும் வெளியே எடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உள்ள ஹைட்ரஜன் கேஸ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா புரோட்டானை கண்டுபிடிச்சது வந்து கோல்ட்ஸ்டீன். உள்ள ஹைட்ரஜன் கேஸ வந்து உள்ள போட்டாரு. ஓகேவா? சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சர் ஆஃப் த கேஸ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். பிகாஸ் வந்து அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனர்ட் கேஸ் போட்டோம். பட் ஹைட்ரஜன் இஸ் குவைட் ரியாக்டிவ் இன் நேச்சர். சோ இது போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இங்க பாரு, இப்ப இந்த ஆனோட்ல இருந்து ஏதாவது ஒரு ரேஸ் டிராவல் ஆகும், கேத்தோட்ல இருந்து ரேஸ் டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் கேத்தோட்ல இருந்து ரேஸ் டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வழக்கம் போல. இந்த ஹைட்ரஜன் எப்படி தெரியுமா பிரியும்? 2 ஹைட்ரஜன் இருக்கா, 2H plus 2 எலக்ட்ரான்ஸ் பிரியும். ஓகேவா? இப்ப ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் எப்படி சேர்ந்திருப்பான் அப்படின்னா, இவன் 2 பேரும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுவான். சோ இவன் பிரேக் ஆப், நீ ஒன்ஸ் இவனை பிரேக் பண்ண அப்படின்னா இவன்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இவன்கிட்ட ஒரு எலக்ட்ரானா வந்து பாத்தீங்கன்னா இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா டிஃபிஷியன்டா இருக்கும்போது 2H+, இந்த பிளஸ்னா கேட்டையான், இதெல்லாம் அடுத்த சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. பிளஸ் இவன் 2 எலக்ட்ரான்ஸை பொசஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இங்க எல்லாம் ஒன்ஸ் இது தொடும்போது H+ எலக்ட்ரான் H+ எலக்ட்ரான் அப்படின்னு இருக்கும். சோ அப்கோர்ஸ் இங்க இருந்து இது போகும். பட் இங்க எல்லாம் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இங்க இருக்குமா? சோ அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபுல்லா இங்க இருக்கும்போது ஆனோட்ல இருந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு ரேஸ் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸையும் எடுத்துட்டு இந்த கேத்தோட் ரே வழியா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபோரேஷன் வழியா போய் எகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு என்ன வந்துன்னா ஒரு க்ளோ கிடைச்சது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இத பத்தி பெருசா அவன் புக்ல கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா
அதே போல கேத்தோட் ரே டியூப்ல கண்டுபிடிச்சிட்டு இத என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க நம்ம படிக்கிறோம் இல்லையா ஆனோட் ரேஸ், இதுக்கு ஆனோட் ரேஸ்னு பேர் இல்ல, இதுக்கு பேரு வந்து கெனல் ரேஸ். ஓகேவா? சோ இதுக்கு பேரு வந்து கெனல் ரேஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ பொசஸ் பண்ணுது. ஓகே, அதே போல இது கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நீ உள்ள போடக்கூடிய அந்த இன்னர்ட் கேசஸ் தான், பிளஸ் கேஸ் இருக்கக்கூடாது. ஆனா இந்த ஆனோட் ரேஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் கேஷியஸ் அயான். புரியுதா? என்ன பாசிட்டிவ்லி சார்ஜ் கேஷியஸ் அயான்? இந்த H பிளஸ் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுல நீ சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ பார்த்தனா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா எந்த கேஸ நீ உள்ள போடுற. இப்ப H2னா H பிளஸ்னு பிரியுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஏதாவது கேஸ் போடுறேன், குளோரின், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேஸ், குளோரின், புரோமின், ஃப்ளூரின். சோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டேன்னா, சோ குளோரின் ஃப்ளூரின் கேஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணாங்க. சில பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இங்க எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக் சார்ஜும் பொசஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இங்க எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்துட்டு நீ அப்ளை பண்ற, சரியா? சோ அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கேத்தோட் ரேல எப்படி இவங்க பிஹேவ் பண்ணாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப கேத்தோட் ரே அப்படின்னா என்ன பண்ணிச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட டிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்ட டிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, ஸ்ட்ரெயிட்டா போச்சு அப்படின்னா அது அப்படியே வைஸ் வர்சா டிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஆனா வைஸ் வர்சாவா ஆப்போசிட்டா பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்கு பேரு புரோட்டான். சோ புரோட்டான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ புரோட்டான் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும், நியூக்ளியஸ் அண்ட் புரோட்டான், சரியா? சோ இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அது நெகட்டிவ்லி சார்ஜ், இது பாசிட்டிவ்லி சார்ஜ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீ எலக்ட்ரானுக்கு அந்த கேத்தோட் ரே டியூப்ல எந்த ஒரு கேஸும் இல்ல, இன்னர்ட் கேஸ் தவிர. இந்த இடத்துல பாசிட்டிவ்லி சார்ஜ் கேஷியஸ் அயான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. பாக்கி எல்லாம் அதே தான். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணிச்சு. தட்ஸ் இட். லாஸ்டா வந்து என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரான். ஓகே, சோ இது புரிஞ்சுதா? புரோட்டான்ல யாருக்கா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நியூட்ரான் போலாமா? Yes, ma'am. லாஸ்டா நியூட்ரான் பெருசா ஒண்ணுல ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். நியூட்ரான் உனக்கே தெரியும் என்ன சார்ஜ் இருக்கும். இது ஒரு நியூட்ரல் பார்ட்டிகளா, நியூட்ரலி சார்ஜா. சோ அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுக்குமே எந்த டிஃப்ளெக்ஷனும் கொடுக்கல. ஓகேவா? சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தின் ஷீட் ஆஃப் பெரிலியம் வச்சு ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதுல பம்பார்ட் பண்ணாங்க. சோ இங்க இருந்து பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இங்க இருந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா வெளியே வந்துச்சு. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் பிளேட்ஸ் வச்சாங்க. ஆனா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இது போய் படவே இல்லை, ரெண்டுக்குமே இது ரியாக்ட் ஆகவே இல்லை. ஸோ அப்பதான் இது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, இட் இஸ் அ நியூட்ரலி சார்ஜ். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நியூட்ரான்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. எலக்ட்ரிக்கலி இது நியூட்ரலா இருந்தது. அதே போல மாஸ் வந்து புரோட்டானை விட கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட நியூட்ரான்ஸை முடிச்சுக்கிட்டாங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ எஸ், ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதே போல முலிக்கன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ, இந்த 5 கான்செப்டையும் ஒன்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணிரு. What are the properties of beryllium sheets which makes it efficient for this experiment? First of all, metals என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ற டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கு. கரெக்டா? பீயிங் யுவர் லித்தியம், பெரிலியம், இவங்க ரெண்டு பேருமே மெட்டல்ஸ். அதுக்கு தாண்டி போனா போரான் இஸ் அ நான் மெட்டல் அண்ட் டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். நம்ம ஏன் பெரிலியம் இல்லாம வை வி ஹேவ் லைக் கீழே வர வர மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ்னா, say for example you can also take your beryllium, magnesium, calcium, strontium, barium, இதை யார் வேணா எடுத்துக்கலாம். ஆனால் நீ பெரிலியம் ஏன் எடுத்துக்கனா, see beryllium is actually covalent in nature, it is not ionic. Oh, okay. ஆமா, it is covalent in nature.
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு நம்ம பெரிலியம் மெட்டல்னு சொன்னாலுமே அதுல அயானிக் கேரக்டர்ல மெட்டாலிக் கேரக்டர். அப்போ ஒன்ஸ் அயானிக் கேரக்டர்னா நம்ம எலக்ட்ரான்ஸை ஈஸியா இஜெக்ட் பண்ணிடுவோம். கரெக்டா? அப்ப எலக்ட்ரான்ஸ் ஈஸியா இஜெக்ட் பண்ணனா நீ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வரும்போது நெகட்டிவ்லி சார்ஜ் வெளியே வந்துச்சு அப்படின்னா நீ நியூட்ரானை பத்தி உன்னால அதுல படிக்க முடியாது. கரெக்டா? சோ பெரிலியம் அவ்வளவு சீக்கிரம் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு நியூக்ளியஸ் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ பெரிலியம் மெட்டல் கேரக்டர் இருக்கு, ஆனா அயானிக் கேரக்டர். It is having the covalent character. Plus alpha particles is nothing but alpha particles, beta, gamma. இது மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஆல்ரெடி உனக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பெனிட்ரேஷன் பவர். ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்? பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ஹீலியம் அயான்ஸ். வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் லைக் என்ன சொல்றதுன்னா அந்த பெனிட்ரேஷன் பவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி இருக்கு? பயங்கரமா ரொம்ப கம்மி. எக்ஸ்ரேஸோட நான் சேர்த்து சொல்றேன். லைக் அதோட மாஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? No, in terms of gamma is the most penetrable, right? Yeah. அந்த எக்ஸ்ரேஸோட ஒரு கான்செப்ட் சொல்லியா? gamma is more gamma. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா okay you're comparing it with x-ray. okay சோ ஆக்சுவலா எக்ஸ்ரே சோர்ஸோட வந்து நாங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காமா, பீட்டா, ஆல்பா இஸ் பெனிட்ரேஷன் பவர். பட் எக்ஸ்ரே சோர்ஸோட வந்து இங்க எடுத்துப்பாங்க. எல்லாத்துலயுமே எக்ஸ்ரே சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம கேத்தோட எக்ஸ்பெரிமெண்ட்லயும் அந்த எக்ஸ்ரே சோர்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். சோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போய் இங்க ஹிட் ஆகும் போது அந்த பெரிலியம்க்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல் இஜெக்ஷன் நேச்சர், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இஜெக்ட் பண்றது பெரிலியமால மாத்திரம் தான் முடிஞ்சது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஆல்பா இந்த பெரிலியம் வந்து ஒரு பெரிய ஷீட் மாதிரி வச்சுப்பாங்க. அண்ட் இட் இஸ் டியூரபிள் ஆல்சோ. ஓகே. பிளஸ் அதுக்கு முன்னாடி நிறைய மெட்டல்ஸ் வச்சாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஆல்பாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஆல்சோ. அந்த ரேடியோ ஆக்டிவ் அந்த இதை வந்து இஜெக்ட் பண்ணும். சோ அதை எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ், டியூரபிள் அண்ட் ஆல்சோ பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் பெனிட்ரேட் பண்ணது வந்து பெரிலியம். பீயிங் கோவலன்ட், எலக்ட்ரான்ஸையும் அதிகமா வந்துட்டு கொடுக்கல. சோ தட் இஸ் ரீசன் அவங்க பெரிலியம் அங்க பிளேஸ் பண்ணாங்க. புரிஞ்சுதா? ஆனா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பேப்பரை கூட தாண்டாது, பாஸ் பண்ணாதுன்னு சொன்னோம். இட் இஸ் ரேடியோ ஆக்டிவ், பாஸ் பண்ணாது. ஒன்ஸ் இது ஹிட் பண்ணும்போது பெரிலியம் நேச்சர்னா ரியாக்ட் பண்ணாது. அதனாலதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. பெரிலியம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரானை கொடுக்காம நியூட்ரான்ஸை மாத்திரம் கொடுத்தது. புரியுதா? புரிஞ்சுதா? எலக்ட்ரான்ஸை கொடுக்கல. அதுதான் பாயிண்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? பெரிலியம் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. No way. Beryllium is covalent in nature and it is amphoteric oxide. It is not a basic oxide. Okay va? So I'll explain in the next chapter. Periodic classification la nama padipom. Guys, ipo nama mole concept la questions solve panna start பண்ணலாமா? Yes. 1.21 இருக்குல்ல, அடுத்து the following data நடத்தணுமா? Following data are obtained when dinitrogen oxide react together to different compounds கொடுத்திருக்காங்கல்ல, அதானே பார்க்கணும். Yes ma'am. Okay. So இங்க பாரு, mass of dinitrogen 14 அதே போல 28, அதே போல இந்த இடத்துல 20 grams இருக்கு. ஆக்சிஜன் 6 grams, 32 grams, 32 grams, அதே போல 80 grams. சரி, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கா, 14 ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், இட் ஃபார்ம்ஸ் a compound NO. இதுல வந்து ஒரு நைட்ரஜன் மாஸ் ஆஃப் ஒரு நைட்ரஜன் 32ங்கிறது எவ்வளவு? 2 ஆக்சிஜனா NO காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுமா? இது என்ன ஃபார்ம் பண்ணும்? N2O2 ஃபார்ம் பண்ணுமா? 20 ஒரு நைட்ரஜனோட மாஸ் 14, அப்ப 2 நைட்ரஜன் 28, அப்ப N2O2 ஃபார்ம் பண்ணுமா? கரெக்டா? எஸ். Yes ma'am. லாஸ்டா பாருங்க, இது N2 80 அப்படின்னா 5 ஆக்சிஜன் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 5 ஆக்சிஜனுக்கு என்ன? சோ 80. அப்ப இங்க 2 சேர்ந்து forms different compounds. அப்ப இது என்னது? law of multiple proportions. கிளியரா? புரியுதா? என்ன நாம் கேக்குறாங்க பாரு, which law of chemical combinations? So this is nothing but your law of multiple proportions. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No ma'am. No ma'am. நீங்க வந்து ரேஷியோஸ் எடுத்தீங்கன்னா கூட உனக்கு தெரியும். ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 1:2:2:5 சிம்பிள் ரேஷியோல தான் உன்னோட ஆக்சிஜனும் இருக்கு.
அதுல எப்படி நாம ஹைட்ரஜன் வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தோம் இல்லையா 1:2ங்கிற மாதிரி இதுலயே சிம்பிள் ரேஷியோ தான். நெக்ஸ்ட் அடுத்த சம் போலாமா? 1.22 போலாமா? எஸ் Okay, ma'am. போலாமா? 1.22 பாருங்க. ஸ்பீட் ஆஃப் த லைட் கொடுத்துட்டான் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கான். சோ அப்படி இருக்கும்போது கால்குலேட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த லைட். உனக்கு படிப்பீங்க. ஸ்பீட் என்ன? 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அண்ட் டைம் வந்து என்ன கொடுத்துருக்கான்? 2 நானோ செகண்ட். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நானோ செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப இத வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் நார்மலா. அப்போ இங்க பாரு 1 நானோ செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻9 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். சோ அப்ப இது அப்படியே ஃபேக்டரியல் மெத்தட்ல இன்டூ 10⁻⁻9 செகண்ட் டிவைடட் பை நானோ செகண்ட்ஸ்னா இந்த நானோ செகண்ட் இந்த செகண்ட் கேன்சல் ஆயிரும். அதே போல இந்த செகண்டும் இங்க இருக்கக்கூடிய செகண்டும் செகண்ட் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். சோ ஃபைனலா போட்டீங்கன்னா 3 × 2 that is nothing but 6 × 10⁸ மீட்டர். சோ டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் கவர்ட். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? எக்ஸாம் போலாமா? Yes, Yes, ma'am. ma'am. ஓகே. இது ஒண்ணும் இல்ல. இந்த 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻9 மீட்டர் அதுல இருந்தா இந்த இதை எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். பட் இன் மீட்டர்ஸ்னு கேட்டிருப்பான். இன் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த கன்வர்ஷன்ஸை உனக்கு நான் சொல்லி தரேன். அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் 1.23 முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் Yes, இருக்கா? ma'am. Yes, sir. 1.24 பாருங்க. இட்ஸ் வெரி ஈஸி. இப்ப இந்த 1.24ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே போல நம்ம ஒரு சம் போட்டோம் லிமிட்டிங் ரியேஜென்ட்ல. பாரு, நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் வில் கிவ்ஸ் ரைஸ் டு அமோனியா. அப்போ ஆக்சுவல் ரியாக்ஷன்ல 28 grams ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் பேலன்ஸ் பண்ணும் 6 grams ஆஃப் ஹைட்ரஜன் டு கிவ் 34 grams ஆஃப் அமோனியா. இங்க என்ன கொடுத்திருக்கான்? கால்குலேட் த மாஸ் ஆஃப் அமோனியா produced 2 × 10⁻³ grams. அப்படின்னா 2000 grams வருமா? டைநைட்ரஜன் 2000 grams கொடுத்திருக்கான். அதே போல ரியாக்ட்ஸ் வித் டைஹைட்ரஜன் வந்து 1000 grams கொடுத்திருக்கான். ஓகே, அவன் என்ன கேக்குறான்னா ஃபர்ஸ்ட் இந்த அமோனியாவோட மாஸ் என்ன அப்படின்னு கேக்குறான். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணும். பாரு, will any of the two reactants remain unreacted? யாரு அன்ரியாக்டடா இருக்கா? அப்ப அன்ரியாக்டடா யார் இருக்கா, எக்ஸஸா யார் ரியாக்டா இருக்கா, லிமிட்டிங் ரியேஜென்ட்ட பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1000 அப்படியே வந்துட்டு நம்ம எழுதாம 28 grams ஆஃப் நைட்ரஜனுக்கு 6 grams ஆஃப் ஹைட்ரஜன்னா 2000 grams ஆஃப் நைட்ரஜனுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை? அப்ப x is equal to 6 × 2000 divided by 28 போட்டீங்கன்னா என்ன வரும் ஆன்சரு? 12,000 divided by 28 போட்டீங்கன்னா நான் இங்க கால்குலேட்டர்ல போடுறேன். பட் நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். 28. ஆமா 28 என்ன வருது? 4288. 4 இது வந்து ஹைட்ரஜனா 428.7 grams. அதே இந்த 2000 நீங்க எடுத்துங்க. எவ்வளவு 1000 grams ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு நைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு பாக்கலாமா? அதே grams ஆஃப் நைட்ரஜனுக்கு 6 grams ஆஃப் ஹைட்ரஜன்னா 1000 grams ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x is equal to 28,000 divided by 6. So 28,000 divided by 6 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2000 divided by 6 போட்டீங்கன்னா 4666.6. இங்க பாரு 466.6 grams. ஓகே, இங்க பாரு. இப்ப இவன் ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்சுவலா 428 தான் இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான்? 1000 grams இங்க எடுத்திருக்கு. கரெக்டா? Yes, ma'am. அதே போல இங்க பாருங்க, நைட்ரஜனுக்கு 4666.6 2000 தான் எடுத்திருக்கான். அப்ப இவன் லிமிட் பண்ணிருக்கானா?
சோ அப்ப நைட்ரஜன் தானே லிமிட்டிங் ரியேஜென்ட், கரெக்டா? Yes, ma'am. Yes, ma'am. சோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்க ரெண்டுமே அவன் கொஸ்டின்ல கொடுத்துருவான். ஒன்றையும் வந்துட்டு ஒன்னை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இன்னொன்னு எக்ஸ்ன்னு வச்சுட்டு ரெண்டையும் போட்டு அவன் கொடுத்திருக்கிற வேல்யூவை விட உனக்கு கிடைச்சிருக்கிறது ஜாஸ்தியா இருக்குன்னா ஓகே அப்ப அவன் லிமிட் பண்ணிருக்கான். சோ அதுதான் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். நைட்ரஜன் இஸ் a லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்ப ஹைட்ரஜன் எக்ஸஸா பிரசன்ட் ஆயிடுது. அப்போ இவங்க என்ன கேக்குறான், will any of the two reactants remain unreacted? யார் unreacted-ஆ இருக்கா? Hydrogen. யார் என்னமா? Hydrogen. ஹைட்ரஜன். சோ இதுதான் அன்ரியாக்டடா இருக்கு, புரியுதா? ஏன்னா இது எக்ஸஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இது அன்ரியாக்டடா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நான் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா கால்குலேட் த மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். சோ இப்போ நம்ம என்ன மாஸ் ஆஃப் அமோனியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சொல்லுமா. எது மேம் அன்ரியாக்டடா இருக்கு? என்னமா எதுல என்ன நைட்ரஜனா ஹைட்ரஜனா மேம் எது அன்ரியாக்டடா இருக்கு சொன்னீங்க? ஹைட்ரஜன் அன்ரியாக்டடா இருக்கு. ஹைட்ரஜனா மேம்? ஆமா. ஏன் இப்ப நம்ம எப்படி நைட்ரஜனை வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்றோம் சொல்லுங்க? அதுல எக்ஸஸா இருக்கு. கொடுத்திருக்கிற மாஸ விட வந்து பாத்தீங்கன்னா எது எக்ஸஸா இருக்கு? நைட்ரஜன். சோ நைட்ரஜன் வந்து எக்ஸஸா இருக்கு, கரெக்ட். சோ இப்ப நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோமா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து யாரு? லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட நைட்ரஜன் சொல்லிட்டோம். இப்ப இங்க பாரு 422.8 கிராம்ஸ் தான் அவனுக்கு இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், 1000 கிராம்ஸ் எடுத்திருக்கான். சோ அப்ப இந்த இடத்துல பாக்க ரிமைனிங் அந்த 600 அப்படிங்கறது வந்து அன்ரியாக்டட் தானே இருக்கு, புரியுதா? ஓகே மேம். ஓகேவா, சரி. சோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட். இத முடிச்சிட்டோம். அமோனியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல மாஸ் ஆஃப் அமோனியா கண்டுபிடிக்கலாமா? பாரு எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அதை வச்சுதான் நீ மாஸ் ஆஃப் அமோனியாவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுதான் கம்மியா கன்சியூம் பண்ணிருக்கு. ஓகே இங்க பாரு, இங்க கவனி, இங்க எழுதுறேன். 28 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கு 34 கிராம்ஸ் ஆஃப் அமோனியா. அப்போ 2000 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் அமோனியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்ப around 2.4 to 10 to the raise 2 is coming. அந்த மாதிரி வரும்னு சொல்றீங்களா? சோ அப்ப x is equal to அமோனியா எவ்வளவு கிடைக்குதாப்பா? 2 கரெக்ட் 242857 கிராம்ஸ் உன்னோட அமோனியா ஓடுது. புரிஞ்சுதாமா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா இந்த கால்குலேஷன்ல? ஹரிணி புரிஞ்சுதா? எஸ் மேம். அனன்யா புரிஞ்சுதா? எஸ் மேம். தேவஸ்ரீ புரிஞ்சுதாமா? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஹைட்ரஜன் அன்ரியாக்டட்னு சொல்லிட்டேன். வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, EPS which one ஹைட்ரஜன், அதோட மாஸ் என்ன? சோ இப்ப அதை கண்டுபிடிக்கலாம். இங்க பாரு, இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100 கிராம்ஸ் அவன் எடுத்திருக்கான். ஆக்சுவலா 8 கிராம்ஸ் தான் வேணும். அப்போ 100 மைனஸ் 428.57 போட்டீங்கன்னா 571.4 கிராம்ஸ் அது அன்ரியாக்டடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதாமா? Yes, ma'am. ஓகே, தட்ஸ் இட். ஹரிணிக்கு புரிஞ்சுதா இது? எஸ் மேம். பாருமா, இங்க மெயின் லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருன்னு கண்டுபிடிச்சியோ அதுல இருந்துதான் இந்த அமோனியாவோட மாஸ் கண்டுபிடிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சம்மை இரேஸ் பண்ணிட்டுமா, எடுத்துட்டுமா? எஸ் மேம். ஓகே. அடுத்தது பாருங்க 1.25 பாருங்க. 0.50 moles of sodium carbonate. 0.5 இது வந்து மோல்ஸ், இது வந்து மொலாரிட்டி. இது வந்து மோல், இது மொலாரிட்டி. இது ரெண்டும் எப்படி டிஃபரெண்ட்? இங்க பாருங்க, இந்த 0.0 மோல்ஸ்னா அதோட குவாண்டிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதுல எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து கம்ப்ளீட்டா வெயிட்ட டினோட் பண்ணும். ஆனா இந்த மொலாரிட்டி அப்படி என்ன குறிக்கும்? It determines the concentration of the solute. ஓகேவா? சோ கன்சென்ட்ரேஷன், அந்த சொல்யூஷன்ல அதோட கன்சென்ட்ரேஷன் என்ன? இந்த சோடியம் கார்பனேட் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சொல்யூஷன்ல எந்த அளவுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்குங்கிறத சொல்றது. ஆனா இந்த மோல் அப்படிங்கிறது என்னது? வெயிட், குவான்டிட்டி டிட்டர்மைன் பண்ணுது. அதுதான் இந்த ரெண்டு டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ்.
புரியுதா? ஓகே மேம். ஓகே. சோ எப்பவுமே பாரு மோல்ஸ்னா வெயிட், இத மறந்துடாத. உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ 0.50 மோல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தட் இஸ் என்ன சொல்றது, உன்னோட சோடியம் கார்பனேட்டோட வெயிட் இந்த 0.50 மோலர் செக்ஷன்ல 0.50 மோல்ஸ் அப்படின்னா அதோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த மோலர் அப்படிங்கிறது கன்சென்ட்ரேஷன். ஓகே, சோ கன்சென்ட்ரேஷன் அப்படின்னா உனக்கு சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா இப்படி நான் சொல்லிருப்பேன் தெரியுமா, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் moles of solution solute present in 1 liter of solution சொல்லிருக்கனா. அப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்ங்கிறது 0.5 மோல்ஸ் அப்படின்னா அதோட மோல்ஸ் எவ்வளோ, மாஸ் எவ்வளோ. ஆனா மொலாரிட்டிங்கிறதா இது கன்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு. இங்க போடுறதுக்கு டிஃபரன்ஸ். எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாரு 1.26. again another easy sum. If 10 volumes of dihydrogen reacts with இது வந்து 10 volume, okay, volume. அதே போல வந்து பாத்தீங்கன்னா reacts with 5 volumes of dioxygen இது வந்து 5 volume. இப்போ இது ரெண்டு சேர்ந்து என்ன பண்ணும், வாட்டர் கொடுக்குமா. how many moles of water vapor will be produced? okay, இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் இதுவா இருக்கணும். இப்ப இத பேலன்ஸ் பண்ணு. இங்க 2 வருமா, இங்க 2 வருமா, கரெக்டா? எஸ் மேம். இப்போ இங்க பாரு 2 மோல்ஸ்னா 10 வால்யூம், 1 மோல்னா 5 வால்யூம். அப்ப இது 2 மோல்ஸ் இருக்குன்னா again இதுவும் 10 வால்யூம். that's it. புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, it's the most easiest sum. அடுத்து 1.27 நீயே போட்டுள்ள பேசிக் யூனிட்ஸ். இப்ப 28.7 பிகோமீட்டர்னா நீ மீட்டர்ல எப்படி எழுதுவ, இவனை இங்க தள்ளிரு. இத 28.7 பிகோமீட்டர்ல 10 to the power minus போடுவியா. அப்ப நம்ம சிக்னிபிகன்ட் நம்ம சயின்டிபிக் நோட்டேஷன் 2.7 into 10 power minus 11 மீட்டர். அதே போல இத சொல்லுங்க 15 பிகோமீட்டர் எப்படி எழுதுவ, 15.15 into 10 to the power minus 12 மீட்டர். இப்படி தள்ளினேன்னா 1.5 into 10 power minus 11 மீட்டர். அதே போல 25365 மில்லிகிராம்ஸ். மில்லிகிராம்ஸ கிலோகிராம்கா மாத்தணும், இல்ல கிராம்கா மாத்தணும், என்ன பண்ணுவோம். சோ கிலோகிராமா மாத்தணும் அப்படின்னா இங்க இருந்து பாயிண்ட் தள்ளா. சோ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க நீ தள்ளுற. ஓகே, 2.5365 மில்லிகிராம். இப்ப இத கிலோகிராமா மாத்தனா என்ன பண்ணுங்க, கிலோகிராம்ஸா மாத்தனா என்னமா பண்ணுவீங்க, கால்குலேஷன் போட்டுவாங்க நாளைக்கு எனக்கு. நீங்க அப்ப அந்த முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் படிக்கிற இன்னும் இதுவாகல. தேர்ட் ஒன் போடுங்க 25365 mg. இதெல்லாம் அப்படியே கிலோகிராம்ஸ்க்கு நீ மாத்தணும். அப்ப இந்த கால்குலேஷன் இது எப்படி இந்த என்டிட்டி மாறுங்கிறத நாளைக்கு ஹோம்வொர்க் போட்டுவாங்க. 1 பாயிண்ட்மா. எஸ் 10 to the raise minus 6. 10 to the raise Minus 6. minus ஆயிரம் கேக்குது, minus 6. 2. அதை நான் எழுதி எல்லாம் நாளைக்கு பிடிஎஃப்ல சப்மிட் பண்ணுவேன். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது பாரு 0.28 முடிச்சிட்டோமா? எஸ் மேம். நான் போட் largest number of atoms என்ன பண்ணும், number of moles is equal to given mass by molar mass போடுங்க. given mass 1 gram. molar mass of gold என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1 எல்லாம் molar mass of gold என்ன சொன்ன 197. 197. ஓகேவா, கரெக்ட். அப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு இன்டு அவகாட்ரோ நம்பர் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னன்னு தெரியும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ் மேம். இதே போல போட்டு வந்து எதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். 1.29 நான் சால்வ் பண்றேன். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு 4 சம் தான் இருக்கு, பாத்துக்கலாம். சோ இப்போ இந்த 1.29 நல்லா கவனி. calculate the molarity of the solution of ethanol in water. அப்ப எத்தனால் இருக்கு, தண்ணி இருக்கு,
எத்தனால்ங்கிறது உன்னோட solute, வாட்டர்ங்கிறது உன்னோட solvent, in which the mole fraction of ethanol, இங்க பாரு mole fraction of ethanol வந்து என்ன கொடுத்துட்டாங்க 0.040, density of water வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்கான். 1 gram per cc இல்ல 1 gram per milliliter யூனிட்டோட எழுதுறேன். இங்க பாரு number of moles of mole fraction of ethanol is equal to number of moles of ethanol divided by number of moles of ethanol plus number of moles of water. கரெக்டா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் மோல் ஃபிராக்ஷன். கை A is equal to கை NA divided by NA plus NB இப்படி போட்டோமா? சோ அப்ப இது வந்து solute அப்படின்னா number of moles of solute by number of moles of solute plus number of moles of solvent. கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் வாட்டருக்கு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க என்னன்னு பார்க்க போறோம். கவனியே, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி நம்மளுக்கு 1 கிராம் பர் சிசின்னு இருக்கு. இங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொலாரிட்டினா எப்பவுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்யூட் பிரசன்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷனா. அப்ப 1 லிட்டர் அப்படின்னா நம்ம அதை அப்படியே 1000 மில்லி லிட்டர்ஸ்னு போட்டுக்கணும். சிசி கியூபிக் 1 கியூபிக் சென்டிமீட்டர் is equal to 1 milliliter, ரெண்டும் சேம் தான். அப்ப இவனு கேன்சல் ஆயிருவான். மாஸ் is equal to 1000 grams இருக்கும். அப்ப number of moles is equal to given mass by molar mass. Given mass 1000, molar mass of water 18 grams. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 55.5 moles. இது ஃபிக்ஸட் வேல்யூ. அப்ப எப்பவுமே 1 லிட்டர் வாட்டருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன 55.55. இதுதான் கால்குலேஷன். நோட் பண்ணிக்கோ, டக்குன்னு நோட் பண்ணித. நோட் பண்ணிட்டீங்களா? போலாமா? இப்ப மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ் எஸ் மேம். ஓகே. சோ இப்ப நான் மேல சப்ஸ்டிட்யூட் பண்றேன், இதை இரேஸ் பண்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1 கிராம், அதுக்கப்புறம் 1 லிட்டர் சொல்யூஷன்ல வாட்டரோட மோல்ஸ் இதா இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 0.040 is equal to number of moles of ethanol divided by number of moles of ethanol plus number of moles of water 55.55. ஓகேவா? சோ இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இப்போ இதுல கால்குலேஷன்ஸ் போட போறோம். சோ என்ன போட போறோம் அப்படின்னா இவனை இங்க கொண்டு போய்க்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு இவன் இங்க வரும்போது உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 0.040 into number of moles of ethanol plus 0.040 into 55.55. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டே இங்க எழுதிடலாம். இவ ரெண்டு பேர் பண்ணா இதுதான் வரும். சோ அப்ப இவனை நான் என்ன பண்றேன், இங்க கொண்டு போறேன். இங்க முன்னாடி 1 இருக்கு, மைனஸ் 0.040 போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.96 moles of ethanol வரும் into number of moles of ethanol. இங்க பிளஸ் இருக்கு, இது இங்க வந்துச்சுன்னா 1 minus 0.040 போட்டா இது வரும், which is equal to இவனை ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 2.222 வரும். இப்போ நான் மேல எழுதுறேன். மேல number of moles of ethanol C2H5OH is equal to 2.222 divided by இவனை கீழே கொண்டு வந்துடலாமா 0.96. ஸோ போட்டீங்கன்னா என்ன வருதுன்னா 2.31 moles. That's it. இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சோம், எத்தனால் கண்டுபிடிச்சோம். இப்ப இதுல இருந்து நம்ம molarity is equal to number of moles of solute present in 1 liter of solution. Number of moles of solute என்ன 2.314 moles by 1 liter. அவ்வளவுதான். அப்ப molarity is equal to 2.314 moles per liter. That's it. Clear? காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ மேம். ஹரிணி புரிஞ்சுதாமா இந்த சம்மு? எஸ் மேம். ஒரு தடவை வீட்ல மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை என்றால் வராது. ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு இது 1.30 என்ன சொல்லிருக்காங்க? 1.30 is nothing but your 1.30
30 mass of one carbon atom என்னமா 1.996 into 10 to the power minus 23 ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொன்னல 1 mole of carbon ஓட மாஸ் 12 கிராம். அதுல 1 கார்பன் ஆட்டமோட மாஸ் 1.99 சொன்ன ஞாபகம் இருக்கா முதல்ல? எஸ் எஸ் மேம். ஓகே. சோ 1.9927 அந்த மாதிரி வரும். சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, எதுக்கு லோவஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த சிக்னிபிகன்ட் ஃபிகர் எடுத்து எழுதிடு. பாரு ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு 0.112, அதுல 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கா? அப்ப ஆன்சர் 3. மேம் we already completed this. Completed, fine. 1.32 முடிச்சிட்டோம். 1.33 உங்களை ஹோம்வொர்க் போட சொன்ன, போட்டீங்களா? நாளைக்கு 1.33 போட்டுட்டு வாங்க. 34, 35, 36 நாளைக்கு நான் லாஸ்ட் 10 minutesல முடிக்கிறேன். பிளஸ் உங்களுக்கு 5 questions கிளாஸ் முடிச்சோடனே அனுப்புறேன். ஓகேவா?